அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளோட எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீரியஸ் அப்டேட்ல தேதி என்ன, 5ஆம் தேதி சண்டே. ஸோ இன்னைக்கு என்ன மாதிரி மனநிலையில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு நான் கைட் பண்ணிட்டு இருக்கணும், அதே மாதிரி என்னை சார்ந்து இருக்கிற மாணவர்கள் நான் எப்படி கைட் பண்ணணும், அது மாதிரி சில முக்கியமான அப்டேட்களை கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி நேற்று கொடுக்க முடியல. இன்னைக்கு சில வீடியோக்கள் சீட் மேட்ரிக்ஸ்லாம் நம்ம கொடுத்துருந்தோம். சீட் மேட்ரிக்ஸ் பற்றி சில வார்த்தைகள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் கவர் பண்ண பார்க்குறேன். பட் இந்த வீடியோவில் என்னெல்லாம் கண்டென்ட்டாக கொடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன்னா, வாட் இஸ் த சினாரியோ டுடே, எம்சிசியோடைய மூவ்மெண்ட் எப்படி போக போகுது, ரவுண்ட் 3 ஆனது. அடுத்து வந்து டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுடைய மூவ்மெண்ட்டு ஷெட்யூல் ரிலீஸ் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம், சென்டாக். அப்புறம் இது மூணையும் கம்பைன் பண்ணி எப்படி வந்து பதட்டப்படாமல் ஒரு சீட்டை தக்கவும் வச்சுக்கணும், ரிசைன் பண்ணி வெளியில் வரலாமா, அந்த மாதிரிலாம் இந்த வீடியோவில் கவர் பண்ண பார்க்குறேன். பட் இதில் வந்து எந்த அளவுக்கு ட்ரை பண்ண பார்க்குறோம். ஸோ நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ரவுண்ட் 3 எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஃபஸ்ட்டு எம்சிசியோட மூவ்மெண்ட். ஸோ ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்கிற மாணவர்கள், அப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டியில் இருக்கிற மாணவர்கள், இது 2 பேருக்கும் உண்டான முக்கியமான பாயிண்டாக நான் பார்க்கப்படுகிறது. ரவுண்ட் 3யோட ரூல்ஸ் என்ன? ஓகே, ரவுண்ட் 3ல ரூல் என்ன சார்? எம்சிசி மட்டும், இப்போ நீங்கள் மற்றெல்லாம் விட்டுருங்க, எம்சிசி மட்டும் ரவுண்ட் 3யோட ரூல்ஸ் என்ன சொல்லுது, என்ன இருக்குது, என்ன பண்ணணும். இப்போ ஆல்ரெடி ஜாயின்ல இருக்கிற தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் 17 காலேஜில் 3550 சீட்ல 3100 மாணவர்கள் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டாங்க, ரைட்? ஸோ 3000 மாணவர்கள் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு ஒரு கணக்கு எடுத்துக்கலாம். அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 to 800 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்குமே ரீஅலாட்மெண்ட் கேட்டிருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு தோராயமாக கணக்கு வச்சு பார்த்துட்டு ரவுண்ட் 2 வரைக்கும் அலாட்மெண்ட்ல இருக்கிற மாணவர்கள் ரவுண்ட் 3ல பார்ட்டிசிபேஷனுக்கு அப்கிரேடேஷன் வராங்க, சரிங்களா? இப்போ அப்கிரேடேஷன் வராதவங்க, ஆல்ரெடி ஜாயின் ஸ்டேட்டஸ் இருக்கவங்க ரீஅலாட்மெண்ட்டுக்கு போகல, அவங்க எல்லாத்தையும் விட்டுருங்க. அவங்கலாம் எனக்கு தெரிஞ்சு யூடியூப்ல இருந்து வெளியில போயிருப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு அந்த வீடியோ பார்க்குற ஆடியன்ஸா இருக்க மாட்டாங்க. பட் ரீஅலாட்மெண்ட் கேட்கிற மாணவர்களை கணக்கு எடுத்துக்கிறேன், நியூவா அலாட்மெண்ட் ஆக போற மாணவர்களையும் கணக்கு எடுத்துக்கிறேன். அவங்களுக்குலாம் அந்த ரூல் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். நம்பர் 1 யாரெல்லாம் இருப்பாங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஜாயின்ல இருக்கிற ரீஅலாட்டட் கேண்டிடேட், அடுத்து ரீடைன்டு கேண்டிடேட். இப்போ ஏற்கனவே ஒரு காலேஜில் சீட்டை பிடிச்சி உட்கார்ந்து இருக்கிற ஒரு மாணவர் ரீஅலாட்மெண்ட் அப்ளை பண்றாரு, சரிங்களா? அவருக்கு என்ன பதில் கிடைக்கும்? 2 பதில் மட்டும்தான். அவர் பிடிச்ச காலேஜ் ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்றாரு, ஒன்று ஹையர் ஃபீஸ் வந்து லோயர் ஃபீஸ்க்கு வராரு, பல்வேறு காரணங்களை பயன்படுத்தி வேற எதுக்கு பயன்படுத்துறோம், உள்ள வரோம்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று 27 லட்சம் 26 லட்சம் கட்டுறோம் சார், இப்போ நான் 20 lakhs வர ரெடியா இருக்கிறேன், அதுக்கு ரீஅலாட்மெண்ட் போறேன், இந்த மாதிரிலாம் ஒரு இன்சைட் எடுத்துக்கலாமே. சாய்ஸ் ஃபில்லிங் எப்போதுமே நான் ரொம்ப அட்வைஸ் பண்ணுறது, உங்களுடைய நீடை பேஸ் பண்ணி தான் நான் சாய்ஸ் ஃபில் பண்ணுவேன், உங்கள் நீடை பேஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ரீஅலாட்மெண்ட் ஆயிடுச்சு, அதாவது பழைய காலேஜ்லேருந்து புது காலேஜ் கடகடன்னு ஓடி வந்து இந்த புது காலேஜில் ரிப்போர்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேற எந்த ஸ்டேட் கவுன்சிலிங்கும் மைண்டில் கூட வரக்கூடாது, வரணுன்ற அவசியம் இருக்காது, ரைட்? அதே மாதிரி ரீடைன்டு, இப்போ நீங்கள் ஒரு ரீஅலாட்மெண்ட் ப்ரிஃபர் பண்ணீங்க, உங்களுக்கு அந்த காலேஜ் ஆனது கிடைக்கல, அந்த சீட்டு ரீடைன் ஆயிடுச்சு, சரிங்களா? ஸோ அதில் சீட்லேயே அப்படியே இருந்துக்கிறீங்க, சரிங்களா? இவங்க 2 பேரோட எண்ணங்களும் என்னவா, அடுத்து என்னவா யோசிக்கணும், ரிசைன் பண்ணுறதுக்கு இது வாய்ப்பு இருக்கா சார் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஏற்கனவே சீட்டு ஹோல்டரில் இருக்கிற மாணவர் கண்டிப்பாக ரெசிக்னேஷனுக்கு அலௌடு கிடையாது. நீங்கள் போயிட்டு ஐயோ நான் திரும்ப இந்த காலேஜில் கண்டிப்பாக பண்ண மாட்டேன், நான் பிடிக்க மாட்டேன், வர மாட்டேன், உருண்டு பிறந்தாலும் அங்கே பிரச்சனை பண்ணாலும் கூட காலேஜுக்காரங்க அவங்க ரெசிக்னேஷன் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எம்சிசி ஒரு ப்ரோட்டோகால் கொடுக்கல, ரெசிக்னேஷன் அலௌடு கிடையாது. அதே போல ரீஅலாட்மெண்ட், தேர்ட் ரவுண்ட்லேருந்து திரும்ப இன்னொரு அலாட்மெண்ட் போலாமா சொன்னா கிடையாது, தேர்ட் ரவுண்ட் தான், இட்ஸ் லாஸ்ட் ரவுண்ட், ரைட்? அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ரவுண்ட்ல புதுசாக பார்ட்டிசிபேட் பண்ற ஸ்டூடெண்ட், அவங்கள கணக்கு எடுத்துக்கலாம். புதுசாக பார்ட்டிசிபேட் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு 2 விதமான ஆன்சர் கிடைக்கும், ஒன்று அலாட்மெண்ட், இன்னொன்று நாட் அலாட்மெண்ட். ஸோ நாட் அலாட்ன்றது ஆட்டோமேட்டிக்காக யூ ஆர் எலிஜிபிள் டு ஸ்டே ரவுண்ட் கவுன்சிலிங், ரைட்? அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆயிடுறீங்க. அது இல்லாமல் பேரலா மற்ற ரவுண்டு கவுன்சிலிங் எல்லாத்துலேயுமே கலந்துக்கலாம், எந்த ஒரு தடையும் கிடையாது. அப்போ நீங்க தேர்ட் ரவுண்ட்ல இப்போ நீங்க அலாட்மெண்ட் ஒன்று வாங்குறீங்க, யூ ஆர் கெட்டிங் ஹை மார்க், நல்ல மார்க்ல இருக்கிறீங்க, ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி அலாட்மெண்ட் வாங்குறீங்க. அன்னைக்கு போயிட்டு நீங்க அலாட்மெண்ட்டை வாங்கிட்டு நீங்க போனா 100% போய் ரிப்போர்ட் பண்ணிடணும். இல்லை ரிப்போர்ட் பண்ண மாட்டேன் வேண்டாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எம்சிசியோடைய ஒரு 2 lakhம் லாஸ் ஆகிடும், ஈவன் ஸ்டே ரவுண்டுக்கும் நீங்க எலிஜிபிள் கிடையாது, சரிங்களா? பட் இது அலாட்டட் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறதுனால தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கொடுத்துருக்க மினிட்ஸ் அண்டு இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல யூ வில் பி ரவுண்ட் 3 அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ்ல இருந்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கீழே ஈவன் எனி கேட்டகரி யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் ஆர் எலிஜிபிள் பார்ட்டிசிபேட் பட் சீட் ப்ராசஸிங் உங்களை கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட் நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நான் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அந்த பாயிண்ட்ல வேற எதுவும் பாயிண்ட்ல உங்களுக்கு டிஸ்கஷன் தான் சொல்லுங்க. அவங்க போட்டிருக்க பாயிண்ட்ல எதுவுமே எனக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்டா தெரியல,
ரொம்ப சர்வசாதாரண பாயிண்ட். நிறைய இடத்துல நிறைய வீடியோல நம்ம அதவே சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? நாம உங்க மார்க்குக்கு அலாட்மெண்ட் கிடைக்குமா, கிடைக்காதா, என்ன பண்ணணும், மேக்ஸிமம் சாய்ஸ் போலாமா, இல்லை லிமிட்டட் சாய்ஸ் போலாமா, அடுத்து தமிழ்நாடு என்ன சொல்லுது, பாண்டிச்சேரி என்ன சொல்லுதுன்னு ரொம்ப ப்ரொஃபஷனலா உங்களுக்காக நாம செய்து கொடுக்க ரெடியா தான் இருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு மாணவருக்குமே யாராவது ஒருத்தர் வேலை செய்யணுங்க. இப்போ நீங்களா இருக்கட்டும், ஒரு ஸ்டூடெண்டா இருக்கட்டும், ஒரு பேரண்டா இருக்கட்டும், உங்களுக்காக ஒருத்தர் வேலை செய்யணும். அந்த வேலையில ரொம்ப ஃபீல்டு எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். அதுலயும் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவளா இருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க பண்ண போறீங்க, தெரியாத விஷயத்த அவருக்கு உங்களுக்கு பண்ணி கொடுப்பாரு. அதுதான் ப்ரொஃபஷனல் பெய்டு கவுன்சிலிங். அதுக்கு பேர் தான் கவுன்சிலர். சரி, ரைட். தென் கோ அபவுட் சீட் மேட்ரிக்ஸ். எம்சிசியில் இருக்கிற சீட் மேட்ரிக்ஸ் இப்போ 441 இடங்கள் வந்து ஜெனரல் மேனேஜ்மெண்ட்ல வேக்கன்ட். அந்த ரியல் வேக்கன்சி, விர்ச்சுவல் வேகன்சில எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. ரியல் வேகன்சி மட்டும்தான். வி நீட் கெட்டிங் லாட் ஆஃப் டிஃபரன்ஷியேட். ஸோ நமக்கு ரியல் வேக்கன்ட் மட்டும்தான் நமக்கு மிகப்பெரிய பயனுள்ளதா இருக்கும். இங்க நிறைய மாணவர்கள் சரியா செஞ்சு சீட்டு வாங்குறதை விட தப்பா செஞ்சு சீட்டு வாங்காமலே எத்தனையோ பேர் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்மள்ட்ட வராங்கன்னு அதை ஃபர்தரா கைட் பண்ணி சீட் வாங்கி கொடுக்க ரெடியா இருக்கும். அது போயிடலாம். வி எக்ஸப்ட் அனதர். கண்டிப்பாக டீம்டு யூனிவர்சிட்டியில ஒரு காலேஜில் ஆல்ரெடி என்எம்சியில் ஒரு 50 சீட் கொடுத்த காலேஜ், ஆனால் தேர்ட் ரவுண்டோடைய சீட் மேட்ரிக்ஸ்ல கொடுக்கல. எம்சிசிக்கும் வரதுல ஷெட்யூல் அப்படின்னு ஒரு பாயிண்ட் போடலாம. இன்னைக்கு சாய்ஸ் லாக் பண்ணணுன்றது ரூல். பட் சாய்ஸ் லாக்கிங் எனேபிள் ஆயிருக்காது. சரிங்களா? எம்சிசி மொட்டையா தேதியே குறிப்பிடாம தள்ளி வச்சுட்டாங்க. அப்ப நான் என்ன அர்த்தம் அப்படின்னா, நாளைக்கு ஒரு ஷெட்யூல் எதிர்பார்க்கிறோம். அந்த ஷெட்யூல் ஆனது கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட டேட்லாம் கொடுக்கலாம். எதுக்கு எகைன் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கறத பத்தி எனக்கு இன்னும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம், பார்க்கலாம். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், சீட் சாய்ஸ் ஃபில்லிங்கு, சாய்ஸ் லாக்கிங் எல்லாமே 1 or 2 days வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமேல் வந்து ஒரு 10ஆம் தேதி போல கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரிசல்ட். ஸோ ஆத்தன்டிக்கான வேல்யூ வந்த பிறகு நம்ம கண்டிப்பா அப்டேட் பண்ணலாம். ஷெட்யூல் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இன்னைக்கு நிறைய பேர் கால் பண்ணி சார் சாய்ஸ் லாக்கிங் எனேபிள் ஆகலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்காங்கன்னு எங்களால புரிஞ்சுக்க முடியும். சரியா? எகெயின் இன்னும் 200 சீட் ஒரு புது காலேஜில் 150 சீட், அதாவது ஓல்டு காலேஜ் இது வரைக்கும் கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கு. அது ஒரு 150 சீட் ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லிட்டே இருக்கிறேன். இன்னொரு 50 ஒரு 200 சீட் வந்ததுன்னா ஏற்கனவே இருக்கிற 450 சீட்டு 441 ரியல் வேக்கன்ட் சீட்டும் இப்போ இருக்கிற ஒரு 200 சீட்னா 641 சீட்டு. 641 சீட் வந்தால் மட்டும்தான் ஒரு பெரிய இம்பாக்டை நம்ம கவுண்ட் ஆஃப்ல கொண்டு வர முடியுமே தவிர அதர்வைஸ் கட் ஆஃப்ல பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா வர காலேஜ் இப்பவே வந்தாதான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அது ஸ்டே ரவுண்ட்ல வந்தா என்ன, வரலன்னா என்ன. ஸ்டே ரவுண்ட்ல இன்னும் வீரியம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கிளியர் ப்ரோட்டோகால் தெரிஞ்சிடும். அதனால இது அதிகமா இருக்கும். எனக்கு பிரச்சனைக்குரிய மாணவர்களே 300ல இருந்து கீழே இருக்கவங்க தான். இந்த 300 கீழே இருக்கிற மாணவர்களை நம்ம காப்பாத்துக்கு தான் அவ்வளோ ஐடியாலஜி யோசிக்கிறோம். எப்படியாவது ஒரு எம்பிபிஎஸ் வாங்கணும்னு யோசிக்கிறோம். அவங்களுக்கு தான் பிரச்சனை அதிகமா இருக்கு. அதே மாதிரி எம்சிசி, ரைட்? ஸோ எம்சிசியா இருக்கட்டும், தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனா இருக்கட்டும், ரெண்டுமே கம்பேர் பண்ணி போகும்போது எம்சிசியில ஒரு அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்துட்டா டிஎன் மெடிக்கல் அவங்க அலாட்மெண்ட்ல இருந்துட்டா, அலாட்டட் அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் எல்லாருக்கும் மிகப்பெரிய விஷயம். அலாட்டட்ல இருந்துட்டாவே அவன் ஜாயின் பண்றான், ஜாயின் பண்ணல அது அடுத்த பிரச்சனை. அலாட்டட் இருந்துட்டாவே நான் சீட் ப்ராசிங் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அது ஒரு பாயிண்ட் மட்டும்தான். அப்புறம் இப்போ நீங்க எம்சிசி எலிமினேட் பண்ணிடுங்க. டிஎன் மெடிக்கல் அப்புறம் சென்டாக் புதுச்சேரி ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணி நான் ஒரு இன்சைட்டை ப்ரிப்பேர் பண்றேன். ஸோ எம்சிசில நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. இப்போ டிஎன் மெடிக்கல் சென்டாக் ரெண்டுமே ஒரே டைம் கவுன்சிலிங், ஒரே டேட் அண்ட் டைம், எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. இந்த ரிசல்ட் வந்த பிறகு அந்த ரிசல்ட் பார்க்கலாம் அப்படிலாம் கிடையாது. ஸோ இங்க 1 lakh டெபாசிட் பண்ணிருப்போம், அங்க 2 lakh டெபாசிட் பண்ணி தான் பார்ட்டிசிபேட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ ரெண்டுலையுமே கிடைக்குது, ரெண்டுலையுமே கிடைக்கல. ஸோ ஒரு இதுல ரெண்டுலையுமே கிடைக்குது அப்படின்றப்போ ஒரு இடத்துல நம்ம பணத்தை லூஸ் பண்ற மாதிரி இருக்கும். 2ல 1 கிடைச்சிச்சுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம். 2லையுமே கிடைக்கலாம், ஸ்டே ரவுண்டுக்கு நம்ம எலிஜிபிள் ஆயிடும். இப்படிதான் நம்மளுடைய புரோட்டோகாலை வந்து ஒவ்வொரு மாணவருக்குமே செய்யறோம். பட் அவங்களோட மார்க்கு எந்த இடத்துல நிக்கிறாங்கன்ற ஒரு அறியாமை, கடைசியில இதெல்லாம் நடந்துரும் எனக்கு ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி கடைசி வரைக்கும் போன் பண்ணி பேசினவங்க எல்லாம் சைலண்டா இருக்கிறதுலாம் ரொம்ப சந்தோஷம் தான். பட் நீங்க சீட்டு வாங்கலைன்னா உங்களுடைய மிகப்பெரிய தவறு. நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுடைய மார்க்குக்கும் உங்களுடைய கேட்டகரிக்கும் உங்களோட பாக்கெட்ல இருக்கிற பணத்துக்கும் ஒருத்தர் வேலை செய்யணும். சரிங்களா? அது வந்து ரொம்ப ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்காக ஒருத்தர் வேலை செஞ்சாதான் அந்த வேலை நடக்கும். நாமளே பண்ணிடலாம்னு நீங்க இருந்தீங்கன்னா சரியா நடக்காது. சரிங்களா? சரியா போற வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரியா நடக்கலன்னா உங்களுக்காக ஒருத்தர் வேலை செய்யணும்னு தான் நான் எப்போது எதிர்பார்க்கிறேன். என்னோட இன்சைட்ஸை சொல்றேன். சரிங்களா? ஸோ டு பி ஃப்ராங்க், ஓப்பனா எனக்கு என்ன தோன்றதோ அது அப்படின்னு சொல்லிடுறேன். என் மாணவருக்கு நான் என்னெல்லாம் கைட் பண்ணிட்டு இருக்கணும் அந்த ப்ரோட்டோகாலை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி என்னுடைய வீடியோஸ்ல சொல்லிடுறேன். ரைட்? ஸோ அடுத்தடுத்து நிறைய அப்டேட் எதிர்பார்க்கணும். நாளைக்கு டிஎன் மெடிக்கல் செலக்ஷனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்றாங்க. 3rd ரவுண்ட்ல வில்லிங்னஸ்ல இருக்கிறவங்க, முக்கியமா ஜாயிண்ட் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க கண்டிப்பா வில்லிங்னஸ் கொடுக்கணும். அப்பதான் அந்த வேக்கண்ட விர்ச்சுவல் வேக்கன்சிக்கு கவுண்ட் ஆட் பண்ணுவாங்க. ரியல் வேக்கண்ட் இந்த டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக
வந்த புதிய கல்லூரிகள், வரப்போற புதிய கல்லூரி எல்லாத்தையும் சேர்த்து சீட் மேட்ரிக்ஸ்ல கொடுக்கணும்னு ரொம்ப எதிர்பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கண்டிப்பாக அவங்களோட ரெசிக்னேஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறத தள்ளி போடணும். எது வரைக்கும் தள்ளி போடணும்னா எம்சிசியோட ரிசல்ட் டேட்டுக்கு அடுத்த நாள் வரைக்கும் தள்ளி போடணும்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றோம். பட் வி ஆர் ரெக்வஸ்டட். பட் என்ன நடக்குதுன்றது பொறுத்து பார்க்கலாம். நம்ம சைடில் நிறைய இன்சைட்ஸ் கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ எனிவே, ஸோ இன்னையோட டாபிக்ல இது ஒரு அப்டேட், முக்கியமான அப்டேட்டை நான் பார்க்கிறேன். எனக்கு தோன்ற அப்டேட் நான் அப்பப்போ அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இதை சார்ந்து என்ன ஒரு கொரிஸ் இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க, நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். எனிமோர் உங்களுடைய அட்மிஷனுக்கு இன்னைக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஃப்ளோ சார்ட் ஃபைனலைஸ் பண்ணலைன்னா திருப்பம் குழப்பங்கள் வந்து அதிகமாக இருக்குமே தவிர சொல்யூஷன் கிடைக்கவே கிடைக்காது. சரிங்களா? ஸோ சொல்யூஷனை தேடுங்க, கரெக்டாக ப்ராப்பராக மெஷர் பண்ணுங்க, ப்ராப்பராக எடுங்க. நம்ம கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் சீட்டு வாங்கிடணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோக்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.